ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஜுஞ்சி ஈட்டோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். என்னடா அது மற்ற எபிசோடெலாம் போடாமல் உடனே டேரெக்டாக எபிசோட் 9க்கு வந்துட்டேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இந்த சீரீஸ்க்கு அவ்வளோவா வியூஸ் வர மாட்டேங்குது. ஸோ எனக்கு இந்த எபிசோடு ரொம்ப பிடிக்கும். இதில் டோமி அப்படின்னு ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த எபிசோடோட இந்த சீரீஸை முடிக்கலான் இருக்கேன். ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். 2 ஸ்கூல் பொண்ணுங்க நின்றுட்டுருக்காங்க. அதில் ஒருத்தி ஃபோட்டோவை பார்த்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருக்குது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் இன்னொரு பொண்ணு இருக்கா. அவள் ஃபோட்டோ கிளப்லேருந்து வந்த பொண்ணு. அவள் சொல்கிறா, அப்படியா ஓகே, அப்போ இதுக்கான விலையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இவள் என்ன பண்ணுறான்னா இந்த ஃபோட்டோவை செல் பண்ணுறா. ஒரு பையனோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அதை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பா. அப்போ இவளும் காசு வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே ஒரு சீனியர் போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த ஃபோட்டோ கிளப்பில் இருக்கால அந்த பொண்ணு அந்த பையன் பின்னாடி போகிறான். சீனியரை கூப்பிட்டுட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறா. பேசிகிட்டே இருக்கும்போது சரி நான் உங்களை ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாளா. ஆனாலும் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போஸ்லாம் கொடுக்குறாங்க. நான் போஸ்லாம் எனக்கு கொடுக்க தெரியாது, ஆனாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போஸ்லாம் கொடுக்குறாங்க. இவ்வளோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ இவங்க 2 பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சைடில் ஒரு சந்து மாதிரி இருக்குது. அதில் ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்காளா. அப்போ இவங்க திரும்பி பார்க்குறாங்க. யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் கேட்குறாங்க. அப்போ இந்த பொண்ணு அதுவா, அவள் டிசிப்ளின் கமிட்டி இருக்குல்ல, அங்கே அவள் இருக்கா, இப்போ தான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்களா. அதனால் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியரும் கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த ஃபோட்டோ எடுக்கிற பொண்ணு அவள் வீட்டிலேருந்து ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இந்த கேர்ள்ஸ்க்குலாம் என்ன டேஸ்ட்டோ இந்த மாதிரி பசங்க ஃபோட்டோலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. இதெல்லாம் நாளைக்கு அவங்கக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு கேட்குறான், அந்த பொண்ணுக்கு மட்டும் கம்மியாக கொடுத்தா ஏன் எனக்கு மட்டும் அதிகமாக கேட்குற காசு அப்படின்னு. அப்போ இந்த பையன் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதனால் அப்படி தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொன்னால சந்துலேருந்து, அந்த பொண்ணு பேர் தான் டோமி. அவள் வரா. இங்கே பாருங்கள், நாங்கள் டிசிப்ளின் கமிட்டிலேருந்து வந்திருக்கோம், இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, நீ இந்த மாதிரி இல்லீகலாக ஃபோட்டோஸ்லாம் விற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அந்த ஃபோட்டோ எடுக்கிற பொண்ணு சொல்கிறா, இல்லை நான் அப்படிலாம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற பொண்ணு சொல்கிறான், ஆமாம் இவ சும்மா ஃபோட்டோ காமிக்க தான் செய்கிறா அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டோமி பக்கத்தில் 2 பசங்க இருக்காங்க. அவங்கள சொல்கிறா, இந்த மாதிரி பேக்கை போய் செக் பண்ணுப்போ அப்படின்னு. செக் பண்ணும்போது ஃபோட்டோஸ்லாம் இருக்கா. அதனால் இங்கே பாரு, நான் இப்போ சும்மா விட்றேன், ஆனால் கண்டிப்பாக உன்னை மாட்டி விட்டு தான் ஆவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் டோமி அங்கேருந்து போயிடுறா. ஃபோட்டோ எடுக்கிற பொண்ணு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அப்போ அதில் ஒரு பொண்ணு சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு டோமி அவங்ககிட்ட பேசினாலுமே நான் ஒரு சீக்ரெட் கண்டுபிடிச்சேன், அதாவது ரூமர்ஸ் மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாரும். அவள் யாரையோ ஒருத்தங்களை இப்படி தான் மாட்டி விட்டு டிஸ்மிஸ் பண்ண வச்சிட்டா ஒரு பையனை, அதே மாதிரி நீயும் மாட்டிக்காமல் இரு, கேர்ஃபுல்லாக இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் நடக்காதுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுக்கிற பொண்ணு போகிறா. அதுக்கப்புறம் கிளாஸில் இருக்கா. அப்போ ஒருத்தங்க ஒருத்தங்க கூப்பிட்றாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அந்த பொண்ணு. அதனால இவ்வளோ யார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறா. பார்த்தா சீனியராக. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அதுவா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இவ்வளோ இவங்க ஒருவேளை ஏதாவது தப்பாக கேட்க போகிறாங்களோ, என்ன மாட்டி விட போகிறாங்களோ நினச்சிக்கிட்டே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா டோமியோட ஃபோட்டோ தான் கேட்டிருப்பாங்களா. அதனால் இந்த பொண்ணு அப்படியே புலம்பிகிட்டே போகிறா. என்கிட்டே இவங்க ஃபோட்டோ கேட்குறாங்களே எப்படி, அதுவும் அவளோட ஃபோட்டோவை போய் கேட்குறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் புலம்பிகிட்டே போகிறா. அங்கே டோமி நிற்கிறாளா. அதனால் இவளை மறைஞ்சி நின்று இவள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ ஃபோட்டோ எடுக்கும் போது ஒவ்வொரு கிளிக் எடுக்கும் போது பார்த்தா டோமி திரும்பிடுவா. இவளை பார்த்துட்டு இருப்பாளா. அப்போ அவள் கேட்பா, என்ன ஃபோட்டோ எடுக்கிறியா அப்படின்னு. எடுத்துக்கோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டோமி சொல்கிறாளா. அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளே ஓகே சொல்கிறான்னு சொல்லிட்டு இவள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. அவளும் போஸ் மேலே போஸாக கொடுத்துட்ருக்கா. அதுக்கப்புறம் சரி உன்னை ஃபுல்லாக ஒன்று எடுத்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாள். அப்போ நீ கொஞ்சம் பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு டோமி கிட்ட சொல்கிறா. அப்போ இல்லை நீ தானே ஃபோட்டோ எடுக்க வந்தேன், நீயே பின்னாடி தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா. அதனால இவ பின்னாடி போயிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கா. பின்னாடி போகும்போது அப்படியே பார்த்தா யாரையும் இடிச்சிடுறா. பார்த்தா ஒரு டீச்சர். அப்போ இவ எப்படி ஃபோட்டோ எடுக்கும்போது பேசிகிட்டே இருந்திருப்பாங்க, இது உன்னோட ஃபோட்டோ எத்தனை வேலைக்கு நான் விற்கிறது அப்படி இப்படின்னு. அப்போ அந்த டீச்சர் கேட்டுருவாங்களா. அதனால டீச்சர் கேட்பாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு. இவளை மாட்டி விட்டா இப்படி டோமின்னு. அவளுக்கு செம்ம கோவம். அந்த பொண்ணு அந்த ஃபோட்டோ எடுக்கிற பொண்ணு சாரி சார், நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நீங்கள் வேணும்னா என்னை டிஸ்மிஸ் பண்ணிக்கோங்க, இல்லை என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் கிளம்பிடுவா.
ஃபோட்டோ எடுக்கிற பொண்ணு வந்து வீட்டுக்கு போய் அப்படியே புலம்பிகிட்டே இருப்பா, இந்த மாதிரி இப்படி என்னை மாட்டி விட்டுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, உன் ஃபோட்டோஸ்லாம் இங்கே வந்து டேபிளில் வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு. அது வந்து டோமியை ஃபோட்டோ எடுத்தால அதுதான். அது வந்து போய் அவள் வந்து சரி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறா. பார்த்தா வந்து டோமி ஃபோட்டோஸ்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு ஃபோட்டோலையும் பார்க்கும்போது அவள் பின்னாடி ஏதோ பெருசாக தலை இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே 2 இருக்குது, நல்லா மான்ஸ்டர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதனால இவளுக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகிடுச்சு, என்னடா அது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் வந்து இவள் டோமி மேலே கோவம் தானே இந்த பொண்ணுக்கு. அதனால் என்ன பண்ணுறான்னா அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து பரப்பிடுறா எல்லா இடத்துலையும். அதை வந்து டோமி பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுது டோமிக்கு, இந்த மாதிரி ஃபோட்டோஸை வந்து அவள் ரிலீஸ் பண்ணிட்டா அப்படின்னு. அதனால வந்து இவள் பின்னாடி வந்து 2 பசங்க நிற்பாங்களே எப்பயும், அவங்கக்கிட்ட வந்து இவள் சொல்கிறேன் இந்த மாதிரி அந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி கொண்டு வாங்கடா அப்படின்னு. அப்புறம் வந்து அதனால இப்போ சீனியர் ஒருத்தங்க இருக்காங்களா, அவங்க வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிற பொண்ணுக்கிட்ட போய் இந்த மாதிரி டோமி வந்து ஆளுங்களை அனுப்பிச்சு உன்னை கொல்ல சொல்லிட்டா, நீ கண்டிப்பாக இப்போ வந்து தப்பிச்சு அவனை வா, நான் அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க. டோமியோட ஆளுங்க வந்து இந்த பொண்ணை தேடிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அங்கே சீனியர் இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இல்லை இந்த பக்கம் தான் போனான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அமுச்சு விட்ருவாங்க. பார்த்தா வந்து அந்த ஒரு ரூம்குள்ளே தான் அந்த பொண்ணு இருப்பாள். இவங்க வந்து போயிட்டு இந்த மாதிரி அவங்க வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிற பொண்ணு சொல்கிறா, நல்ல வேளை நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணீங்க, இவன் ஏன் இப்படி பண்ணுறானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அப்போ அவனும் வந்து கேட்குறான், நீ ஏன் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண அப்படின்னோடனே இவன் வந்து எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ஃபீலிங்ஸை வந்து அந்த சீனியர் கிட்ட சொல்லலான்னு வரான். அதாவது இவ திரும்பி நின்று சொல்லிட்டு இருப்பாளா, அதனால் சொல்லலான்னு வரும்போது சீனியர் என்ன பண்ணுறான்னா ஒரு கயிறு எடுத்து இவ கழுத்துலேயே வந்து போட்டு கொல்ல வந்து ட்ரை பண்ணுறான். நீ வந்து எப்படி டோமியோட ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணலாம், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான்னா, அது வந்து ஒரு ஏதோ லிக்விட் மாதிரி அங்கே இருக்குது, அதை வந்து அந்த சீனியர் மூஞ்சிலே வந்து ஊற்றிட்டு அங்கேருந்து அவள் தப்பிச்சு அவள் வீட்டுக்கு வந்து போயிடுறா. ஃபோட்டோ எடுக்கிற பொண்ணு வந்து வீட்டில் வந்து இருக்கா. வெளியே பார்த்தா வந்து அந்த டோமியோட ஆளுங்கள்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. என்னடா இவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டோமி வந்து இவள் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டா. அவள் வந்துட்டு அப்படியே கேஷுவலாக வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ வந்து நீ என்ன பண்ணுறீங்க, நீ எதுக்கு இங்கே வந்து திருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்குறா. நீ தானே வந்து என்னை மர்டர் பண்ணுறதுக்காக ஆள் அமிச்ச அப்படின்னு. அப்போ இவ சொல்கிறா, டோமி சொல்கிறா, இல்லையே நான் ஒன்றும் அப்படிலாம் நான் பண்ணலையே, நான் ஏன் வந்து உன்னை மர்டர் பண்ண போகிறேன், அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ வந்து இவ வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து நிறையா அங்கே ஒட்டி வச்சுருக்காளா, அதை பார்த்துட்டு இதெல்லாம் நீ எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட டோமி வந்து கேட்குறா. அப்போ வந்து இல்லை நான் எடுக்கல, ஆனால் வந்து மற்றவங்க எடுத்தது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. அப்போ பார்த்துட்டே வந்து டோமி சொல்கிறேன், எனக்கு பிகாஸோலாம் எனக்கு வந்து தெரியும், பெரிய பெரிய ஆளுங்களாம் எனக்கு தெரியும், நீ வேணா என் வீட்டுக்கு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாளா. அப்போ வந்து இங்கே பாரு, நீ நடித்ததெல்லாம் போதும், என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, நான்லாம் உன் வீட்டுக்கு வரமாட்டேன், என்ன திருப்பி என்னை கொல்ல பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ வந்து பொய் சொல்கிற, நீ ஃபேக்கு, நீ வந்து உனக்கு ஏதோ வியாதி இருக்குது போல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிடுற அந்த ஃபோட்டோ எடுக்கிற பொண்ணு. அதனால் டோமிக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகி, என்ன நான் வந்து சிக்குன்னு சொல்கிறியா, நீ எனக்கு உடம்பு சரியில்லைன்றியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் மான்ஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி அப்படியே இவளுக்கு டென்ஷன் ஆனோடனே அப்படியே கீழே விழுந்துடுறா. பார்த்தா இவளை தலையிலேருந்து ஒரு கண்ணுலாம் தெரியுது. அப்படியே வந்து இவன் மூஞ்சி வந்து ஏதோ ஒரு மூஞ்சி வருதா, அவள் மூஞ்சிக்குள்ளேருந்து இன்னொரு மூஞ்சி வருதா. இவளுக்கு வந்து என்னடா அது இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுக்க பொண்ணுக்கும் ஷாக்கு. அப்படி வந்து அப்படியே கத்துவா, அந்த டோமி வழியில் கத்துற மாதிரி கத்துவாளா. அதனால் அந்த வெளியே நிற்கிற இவங்க ஆளுங்கெல்லாம் வந்துடுவானுங்க. வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்து இங்கே பாரு, இந்த தலையை வந்து வெட்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோமி வந்து சொல்கிறாளா. அதனால் அவங்களும் என்ன பண்ணுறானுங்க, சரின்னு சொல்லிட்டு வெட்டி வந்து எடுக்கிறதுக்காக வெட்டிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக ரத்தம் அப்படி இப்படின்னு இருக்கு ரூமில். அவனுங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்த்தா வந்து கடைசியில் வந்து அந்த தலை வந்து வெட்டி வந்துடுது, தனியாக வந்தது. பார்த்தா வந்து என்னன்னா அவங்க ஃபுல்லாக டோமியோட தலையவே வெட்டிடுறானுங்க. அப்போ வந்து அச்சச்சோ இப்படி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களும் அவங்க மாற்றி மாற்றி திட்டி சண்டை போட்டுட்ருக்காங்க. பரவாயில்லடா, எதாவது யாரும் பார்க்கல, நம்ம விட்டுறலாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பார்த்தா வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப அங்கே தானே இருந்திருப்பா. அதனால் வந்து அவட்ட கேட்குறாங்க, நீ பார்த்தா தானே இது அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்து இல்லைன்னா நான் எதுவும் பார்க்கல, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அங்கே தலை வந்து தனியாக இருக்குல்ல, அந்த தலையிலேருந்து சொல்கிறா டோமி, இந்த மாதிரி என்னை வந்து வெட்டுங்க, இதை பேர்ன் பண்ணிடுங்க இந்த தலையை, அப்போ தான் எனக்கு என்னால் வர முடியும் திருப்பி அப்படி இப்படின்னு சொல்கிறாளா. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கவரில் கொண்டு போய் அதை வந்து பேர்ன் பண்ணுறாங்க. அந்த பசங்க வந்து போயிடுறாங்க. இப்போ வந்து ரூமில் அந்த பொண்ணு தனியாக இருக்கா, அந்த ஃபோட்டோ எடுக்கிற பொண்ணு. அவள் வந்து என்னடா அது இப்படி ஆயிடுச்சேன்ற மாதிரி அப்படியே உட்காண்ட்ருக்கா. வந்து ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அப்போ வந்து என்ன இந்த டோமியோட உடம்பு அங்கே தானே இருக்குது, அது என்னன்னா எந்திரிச்சிருது. அப்படியே இவளுக்கும் ஷாக், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எந்திரிச்சோடனே பார்த்தா லைட்டாக குட்டியாக தலை இருக்கிற மாதிரி இருக்கா. அது வந்து அங்கேருந்து அப்படியே குடுகுடுன்னு ஓடிடுது அப்படியே. அதனால இவ்வளோ வந்து என்னடா இது ஃபுல்லாக ரத்தமாக இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது.
இந்த சீரீஸ் வந்து சம்மந்தமே இல்லாமல் தான் வந்து எல்லா கதையும் இருக்கும். அதனால தான் நான் வந்து எல்லா எபிசோடும் போடாமல் இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், see you.